ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। ஏழாவது அத்தியாயம். பகவத்கீதையோட அமைப்பு முதல் 3 அத்தியாயம் தொம் பதத்தை பற்றிய விளக்கம், நான் யார் அப்படிங்கிற விளக்கம் அது முடிஞ்சது. இப்போ தத்பதம் இறைவனை பற்றிய விளக்கம், தத்பதத்தை விளக்கக்கூடியது 6வது 12வது அத்தியாயம் வரைக்கும். அதுக்கப்புறம் அசிபதத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் வரும். 3ஆ பிரிஞ்சிருக்கும், 6+6+6. இதில் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது தத்பதம். தத்பதம்னா இறைவன். தொம்முன்னு சொல்லும்போது தத்து துவம் அசி, சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி. அங்கே ஃபர்ஸ்ட் அவர் தத்து போட்டிருக்காரு, ஆனால் இங்கே விளக்கம் தொம்பதத்தை தான் முதல்ல விளக்குறாரு கிருஷ்ணர். ஏன்னு கேட்டால் தொம்பதத்தில் நான் யாருங்கிறதுல தான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதை புரிந்து கொள்வது தான் கடினம் என்பதனால ஃபர்ஸ்ட் உன்னை நீ புரிஞ்சுக்கோ, தொம்பதம். அதுக்கப்புறம் இறைவன் தத்பதம். இப்போ இந்த அத்தியாயத்துக்கு பேரு ஞான விஞ்ஞான யோகம். ஞான விஞ்ஞான யோகம் இதனுடைய பீஜம், அதாவது இந்த அத்தியாயம் ஆரம்பிப்பதற்குண்டான பீஜம் விதை அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, எதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் இருக்கிற 47வது ஸ்லோகம். அதுதான் இந்த அத்தியாயத்துக்கு பீஜம், காரணம். யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாத்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதக. என்ன சொல்றாரு? யோகி பத்தி அவர் 6வது அத்தியாயத்தில் நமக்கு தெரியும், யோகியை பத்தி அவர் விளக்குனாரு. அப்ப அந்த யோகி எப்படி இறைவனிடம் மனதை செலுத்தியவன் ஆகிறான். அடுத்தது இறைவனிடம் மனதை செலுத்த வேண்டும் என்றால் அந்த இறைவனோட தன்மை தெரியும். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? மனிதன் இறைவனிடம் மனதை செலுத்த வேண்டும். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? இறைவனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சாதான், தத்பதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் நாம் அவரிடம் என்ன பண்ண முடியும்? மனதை செலுத்த முடியும். இப்போ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம சிந்திக்க முடியும். தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நம்மளால சிந்திக்க முடியாது. அதே போல இறைவனுடைய தன்மை என்ன? அப்பதான் அவன் யோகி என்ன பண்றான்? இறைவனை சிந்திப்பவன். அதனாலதான் என்ன சொல்றாரு இவரு? தத்பதத்தை இங்கு கூறுகிறார். இதுல மெயினா சொல்றது பாத்தீங்கன்னா சரணாகதி. சரணாகதி அப்படின்னா இறைவனிடம் சரண்டர் ஆகணும். அப்படின்னா இறைவனை பற்றிய இந்த ஸ்லோகத்தை சொல்றது சரணாகதி ஆயிரு. அப்ப இறைவனிடம் சரண்டர் ஆகிறது அப்படின்னா இறைவனோட தன்மை தெரியணும். அப்ப சரணாகதினா என்ன? நம்ம என்ன பார்த்தோம்? சரண்டர் அப்படிங்கிறது விதவிதமான, ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து அல்டிமேட் வரைக்கும் சரணாகதிங்கிற மீனிங் மாறுபடும். சரண்டர் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு வந்த சம்பளத்தை சுவாமிக்கு கொடுக்கறது, மொத்த சம்பளத்தை இறைவனுக்கு கொடுக்கறது, அதுவும் சரண்டர் தான். கொடுக்கறது, ஒரு பூ கொண்டு இறைவனோட பாதத்தில் வைத்தல், அதுவும் சரண்டர் தான். சரணாகதி அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுக்கு அடுத்தது கர்மத்தை, எனக்கு இறைவன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்தது இறைவன், அதனால இந்த கர்மத்தை கொடுத்ததும் இறைவன் தான். இறைவனிடம் கர்மத்தை சரண்டர். அதுக்கு அடுத்தது கர்ம பலன், நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கர்ம பலன் வரும், அதுவும் இறைவன் இருந்து தான் வரப்போகுது, அதையும் என்ன பண்றது? சரண்டர். அதுக்கு அடுத்தது சரண்டர் என்பது தான்
ஞானத்தின் மூலியமாக நடைபெறக்கூடிய சரண்டர். அகங்காரத்தை சரண்டர் பண்ணது. அது கடைசி அல்டிமேட். அகங்காரம்ங்கிறது நான் இந்த சரீரம்ங்கிற அபிமானத்தை இறைவனுக்கு சரண்டர். இப்ப இந்த சரண்டர்லாம் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்றோம்? இறைவனை பற்றிய அறிவு வேண்டும். நீங்க பாருங்க, ரமணர் மகரிஷி தான் அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவார், சரண்டர்லாம் ஆயிட்டங்க, நீங்க அடுத்த விஷயத்த சொல்லுங்க நம்ம மனசு தோணும். நான் எப்பவே சரண்டர் பண்ணிட்டேன், இத்தனை வகுப்புகள் கேட்டிருக்கேன், நான் இன்னமா இறைவன்கிட்ட சரண்டர் ஆகாம இருப்பேன் அப்படின்னா எதை வச்சு நம்ம வெயிங் ஸ்கேல்? நான் சரண்டர் ஆயிட்டா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு வெயிங் ஸ்கேல் தான் இருக்கு. சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் துன்பப்படுகிறேன், நீங்க வாயில கஷ்டம் மனசுக்குள்ள தோணுச்சு, வெளியில சொல்ல வேண்டாம், ஐயோ நான் கஷ்டப்படுறேனேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுன்னா இன்னும் சரண்டர் அடையவில்லை என்று அர்த்தம். இதுதான் மெஷரிங் ஸ்கேல். எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? சரண்டர் பண்ணிட்டு நான் என்னை நான் இறைவனிடம் சரண்டர் அடிச்சுட்டேன் அப்படின்னா, காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இறை நாமத்தை சொல்வது சரண்டர்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இறைவன் கோயிலே உட்கார்ந்து இருக்கிறது, வழிபாடுகள் எல்லா வழிபாடுகளையும் கலந்துக்கிறது, அது சரணாகதின்னு சொல்றாங்க. அது ரமர் சொல்லுவார். அப்ப சரண்டர்னா என்ன, சரணாகதினா என்ன? சரணாகதி அடைஞ்சிட்டு திருப்பி நான் துன்பப்படுகிறேன்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுன்னா நீங்க இன்னும் சரண்டர் ஆகலையும். அதுக்கு சுவாமிஜி சொல்றது, ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். சரண்டர் ஆகிறதுங்கிறது எப்படிங்கிறது, ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். அப்போ அந்த காலத்து ட்ரெயின்ல போகும்போது அவர் ஒரு விவசாயி. அந்த கீரையெல்லாம் கட் பண்ணி தலை மேல வச்சுக்கிட்டு ட்ரெயின்ல உள்ள ஏறிட்டாரு. தலை மேல பாரத்தை வச்சுக்கிட்டு, கூடையில கீரை அதை வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கைங்கிறாரு. எல்லா பிரச்சனையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ட்ரெயின் போயிட்டு இருக்குது, அதை இறக்கி எங்க வச்சிடலாம்? ட்ரெயின்ல வச்சுட்டு நம்ம நிம்மதியா போகலாம். ஆனா மனசுக்குள்ள என்னது? அவருக்கு ஏன் அது கீழே வைக்கல? சந்தேகம், எங்க காணா போயிருமா, ஏதோ ஒரு காரணம். ஏன்னா நம்மளோட ட்ரெயின் வரப்போகுது, நாம ட்ரெயின்ல தான் போறோம், ஏன் இறக்கி வைக்கல? அறியாமை ஒண்ணு. அது இறக்கி வச்சா பாரம் குறையுங்கிற அறியாமையோ, இல்ல வச்சா சந்தேகம். அறியாமை இருக்கலாம், அது அறியாமை தான் குழப்பத்தை கொடுக்கும். எங்க வச்சு எவனாச்சு நாம அந்த பக்கம் இந்த எவனா தூக்கிட்டு போயிட்டானே என்ன பண்றது, கொட்டிட்டா என்ன பண்றது, இது மாதிரி டவுட் அறியாமையினால வர்றதா என்னது? டவுட். அதனாலதான் என்ன பண்றாரு? தலை மேல வச்சுக்கிட்டே கஷ்டப்படுறாரு. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதை இறக்கி கீழே வை. அப்ப இந்த ட்ரெயின்ங்கிறது என்னது? இறைவன். இறைவனிடம் என்ன பண்ணிரு? உன்னுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணிரு. அப்ப என்ன அவருக்கு நடக்கும்? ரிலாக்ஸேஷன். அப்பா தலை மேல இருக்கிற பாரம் குறைந்தது. அதேதான் வாழ்க்கை. இறைவனிடம் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது? நான் கஷ்டப்படுறேன், பாரத்தை தூக்கிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னா நீங்க இன்னும் இறக்கி வைக்கலின்னு அர்த்தம். நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தோணுச்சு, வெளியில சொல்ல வேண்டாம், உள்ள தோணுச்சு அப்படின்னா நான் இன்னும் முழுமையாக இறைவனிடம் சரண்டர் ஆகவில்லை. அது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். அப்ப இறைவனை பற்றி அறியாமை கூட காரணமா இருக்கலாம். எதை இறைவன் உபாதான காரணமாக இருக்கிறார், நிமித்த காரணமாக இருக்கிறார், சர்வஜ்ஞகவா இருக்கிறார், சர்வவித்துவாக இருக்கிறார், எதை மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல? அறியாமையினாலதான் மெயினா என்ன நம்மளால பண்ண முடியறது இல்ல? இறைவனை பற்றிய அறிவு முழுமையாக, இறைவனை பற்றி கேட்ட எல்லாம் இருக்குங்கிற எல்லா அறிவும் இருக்குங்க. அவரை பற்றி முழுமையான ஞான விஞ்ஞான பரோக்ஷ அபரோக்ஷ இந்த ரெண்டு ஞானம், இறைவனை பற்றிய ஞானம், அது இந்த ஞான விஞ்ஞானம் தலைப்பு. அதனாலதான் அது இறைவனை பற்றி முழுமையான ஞானம் இல்லாத போது நம்மளால என்ன பண்ண முடியாது? புத்தியெல்லாம் ஒத்துக்காது, சரண்டர் நம்மளால பண்ண முடியாது. அதனாலதான் இறைவன் என்ன ஒரு அத்தியாயத்தை கொடுக்கிறாரு, இறைவனை பற்றி அறிந்து கொள், அப்பதான் நீ என்ன பண்ண முடியும்? சரண்டர்னா உண்மையான சரண்டர் ஆக முடியும். ஏன்னா ஒருத்தர் ஒன்னு சரண்டர் சொல்றாங்க. அந்த அகங்காரத்தை சரண்டர் பண்றதுக்கு என்ன வேணும்? ஞான விஞ்ஞானம், அபோட் தத்பதம், இறைவனை பற்றிய ஞானம். அப்ப இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சரண்டர் பண்ண முடியும். இதுதான் இதனுடைய இன்ட்ரோடக்ஷன். ஏன் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிச்சார்? ஏன்னா யோகி பத்தி பேசுறாரு. யோகி சரணடைஞ்சவனா இருக்கணுங்கிறாரு. சரணடைனா இறைவனை பற்றிய ஞானம் இருந்தா தான் நாம சரண்டர் அடைய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஸ்ரீ எடுத்துற அவர் தான் ஆரம்பிக்கிறார். நோ கொஸ்டின் ஃப்ரம் அர்ஜுனா.
ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யா சக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன்னு மதாஸ்ரயக அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. மீனிங் பகவான் கூறுகிறார், பார்த்த அர்ஜுனா 3 பாயிண்ட் சொல்றார் எப்படி சரண்டர் ஆகணும். என்னிடத்தில் மயி, பார்த்த மயி சரண்டர்னா என்னன்னு சொல்றார். மயி என்னிடத்தில், ஃபர்ஸ்ட் வேர்டு ஆசக்த மனாகா, இது ஃபர்ஸ்ட். ஆசக்த மனாகா பற்றுடன் கொண்ட, பற்று கொண்ட மனம். என்னிடத்தில் எப்படி இருக்கணும்? பற்று. ஆசக்த மனாகா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கண்டிஷன் மத்து ஆசிரயக, மதாசிரயக ஒரு வேர்டு இருக்கா, மத்து ஆசிரயக, என்னை சார்ந்தவனாக இருக்கணும். என்னையே சார்ந்தவனாக இருக்கணும். யோகம் யுஞ்சன் மூணாவது, யோகத்தை செய்து கொண்டு. எந்த யோகம் இங்க இறைவனை பற்றி அறிவதற்கு? ஞான யோகம் புரிஞ்சுக்கணும். சிரவண மனன நிதித்தியாசனம், அதுக்கு வர்றதுக்கு முன்னால கர்மயோகம், அப்புறம் ஞானயோகம். அது யோகத்தை யுஞ்சன்னு, உன்னையோடு உன்னை இணைத்துக் கொண்டு, யுஞ்சு தாத்து, உன்னையோடு உன்னை நீ அதோடு இணைத்துக் கொண்டு, யுஞ்சன்னு செய்து கொண்டு, யோகத்தோடு உன்னை நீ இணைத்துக் கொண்டு, வாழ்க்கையில் சிரவண மனன நிதித்தியாசனத்தோடு உன்னை இணைத்துக் கொண்டு. 3 பாயிண்ட் சொல்றாரு. செய்து கொண்டு, யதா எப்பொழுது, எவ்வாறு, மாம் என்னை, முக்கியமான வேர்டு வருது, சமக்ரம் முழுவதுமாக, வித்தவுட் எனி டவுட். சமக்ரம் டோட்டல், பூர்ணம். என்ன பூர்ணம்? அசம்சயம், சந்தேகமற்றவனாக. நாட் ஈவன் a tint of doubt about பகவான். நோ சந்தேகம். சம்சயம்னா டவுட், அசம்சயம் சந்தேகமற்று. ஞாஸ்யசி அறிவாயோ, இறைவனை பற்றிய எந்த விதமான சந்தேகம் இல்லாமல், ஞாஸ் மீன்ஸ் அறிதல், அறிவாயோ, முழுமையாக அறிவாயோ. தத்து அதை, சுனு கேள். நான் இப்ப சொல்றேன், நான் யாருன்னு நானே சொல்றேன், அதை நீ கேளு. தத்து சுனு, அதை நீ கேளு. என்ன சொல்றாரு? முழுமையான அறிவை நான் கொடுக்கிறேங்கிறார். அப்ப என்ன இன்டைரக்டா சொல்றாரு? உனக்கு இறைவனை பற்றிய அறிவு கொஞ்சம் அறவரையா இருக்கு, முழுமையாக நீ இறைவனை அறியாமலும் இல்லை. அதனால என்ன சொல்றாரு? சமக்ரம். அதுபோல ரொம்ப முக்கியம். சமக்ரம்னா சகுண பிரம்ம நிர்குண பிரம்மத்தை பற்றிய அறிவு, அதான் முழுமையான அறிவு. பிரம்மனை பற்றிய அறிவுனா எப்ப அது முழுமையாகும்? சகுண பிரம்மமும் தெரிஞ்சிருக்கணும், நிர்குண பிரம்மமும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இறைவன் அப்படின்னா ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இறைவனை பற்றி முழுமையான அறிவு. சகுண பிரம்மன் என்ன? நமக்கு அது வழிபாடுகள் எல்லாம் தெரியும். சகுண பிரம்ம ஈஸ்வர வழிபாடு வீணோ. அதனால அவர் என்ன சொல்றாரு? அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கூட என்ன தெரியணும்? இறைவனை பற்றி முழுமையாக தெரியணும்னா நிர்குண பிரம்மத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அரைக்குறையா இருக்கிறேன். இப்ப என்ன பண்றேன்? முழுமையான என்னுடைய அறிவை, என்னை பற்றிய அறிவு கொடுக்கிறேன். வாட் யூ மீன் பை சகுண பிரம்மம்? மாயுடன் கூடிய பிரம்ம தத்துவம், இறைவன். அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வழிபாடுகள் முறைகள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. மெடிடேஷன், தியானம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எப்படி காய்க்க வாச்சிக்க மானச, எப்படி வழிபடுதல், எப்படி இறைவனை சாதனமாக வைத்தல், அல்லது இறைவனையே சாதனமா வச்சு எப்படி நாம வேணுங்கிறத பெறுதல், என்ன எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு சகுண பிரம்மத்தை பற்றி. ஆனா எது தெரியல? முழுமை ஆகாததுக்கு காரணம் உனக்கு என்ன தெரியல? என்னை பற்றிய நிர்குண பிரம்ம தத்துவத்தை பற்றி உனக்கு தெரியலேன்னு அவர் இன்டைரக்டா சொல்றார். அதனாலதான் முழுமையான அறிவை நான் கொடுக்குறேங்கிறார். ஆனா நீ உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இல்ல, உங்ககிட்ட இருக்கு. இறைவனை பற்றிய ஞானம் இல்லாமலும் இல்லை, உங்ககிட்ட இருக்கு. ஆனா
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாம்னு ஒரு வேர்டு போடுறாரு பார்த்தீங்களா, இது நாம் தெளிவாய்க்கிறோம். ஏன்னா 4 விதமான அர்த்தங்கள் இருக்கும். பகவத்கீதை ஃபுல்லா மாம் அப்படின்னா எண்ணெய்ன்னு அர்த்தங்க. அந்த எண்ணெய்ங்கிறது கான்டெக்ட், எண்ணெய்னா மீ எண்ணெய், மாம் எண்ணெய் அப்படின்னு கொடுக்கும்போது கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி 4 விதமான அர்த்தங்களை புரிந்து கொள்ளணும். இப்ப முழுமையாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரை பத்தி தெரியாத என்ன? இப்ப இந்த இடத்துல கிருஷ்ணர்னு மீனிங் போட்டு பாருங்க. அவனுக்கு தெரியாதா நமக்கு தெரிய போகுது? அவரோடவே வாழ்ந்து அவரோட பழகி அவரோடவே போர்க்களத்துக்கு வந்தவனுக்கு கிருஷ்ணனை பத்தி முழுமையா தெரியாது. ஸோ அந்த இடத்துல என்ன அர்த்தம் வராது? மாம்ங்கிறது அவதார புருஷன் கிருஷ்ணன் அவரே பேசல, ஏன்னா அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நமக்கு கேட்டா தெரியாது கிருஷ்ணரை பத்தி. அர்ஜுனனுக்கு எல்லாம் அப்ப என்ன வேர்டு போடக்கூடாது இந்த இடத்துல? மாம்னா. ஸோ முதல்ல மாம்ங்கிற வார்த்தைக்கு என்னென்ன 4 விதமான அர்த்தங்கள் வரும், அது கரெக்டா போட்டு புரிஞ்சுக்கிறது தான் பகவத்கீதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எது வேணாலும் போடக்கூடாது, கான்டெக்ஸ்ட் அந்த மாதிரி போடணும். இப்ப பாருங்க என்ன சொல்றேன், கிருஷ்ணருங்கிற மீனிங் இங்க போட முடியாது, ஏன்னா அர்ஜுனா நோஸ் வெரி வெல். அப்போ என்னென்ன மீனிங் வரும் மாவுக்கு? கிருஷ்ணங்கிற மீனிங்லயும் வரலாம். கிருஷ்ணஹா வசுதேவசிய புத்திரன், அந்த மீனிங் போடலாம். சில இடத்துல வரும். இன்னொன்னு விஷ்ணுன்னு தன்னை விஷ்ணுவாக நினைச்சு பேசுவார். தேவதை ரூபத்தில், ஒண்ணு அவதார ரூபத்தில் மாம்னு சொல்லலாம். அவருடைய தேவதா ரூபம் என்ன? விஷ்ணுங்கிற மீனிங்ல அவர் என்ன சொல்லலாம்? மாம்னு சொல்லலாம். அடுத்தது சகுண பிரம்மத்தையும் தன்னை நாம்னு சொல்லலாம். ஈஸ்வரா தன்னை என்னவா பாவிச்சுட்டு சொல்லலாம்? அவரு ஈஸ்வரனாக தன்னை பாவித்துக் கொண்டும் சொல்லலாம். அடுத்தது நிர்குண பிரம்மமாகவும் தன்னை அவர் பாவித்துக் கொண்டு சொல்லலாம். சோ மாம்னா கிருஷ்ணன்னு மீனிங் வரலாம், விஷ்ணுகுன்னு மீனிங் வரலாம், சகுண பிரம்ம ஈஸ்வரன்னு மீனிங் வரலாம், நிர்குண பிரம்ம அப்படின்னு மீனிங் வரலாம். கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப அவர் முழுமையாக அப்படின்னா என்ன நினைக்கிறாரு? சகுண பிரம்மத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஈஸ்வர வழிபாடு உனக்கு தெரிஞ்சிருக்கு, எதை பத்தி தெரியல? நிர்குண பிரம்மமாகிய என்னை. இப்ப மாம்ங்கிற வேர்டு எங்க போகும்? நிர்குண பிரம்மமாக இருக்கிற என்னை நான் உனக்கு முழுமையாக சொல்லித்தரேன் அப்படின்னு மீனிங் கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வேர்டு ஆசக்த மனாகா, அதாவது என்னுடன் பற்று கொண்டவனாக இரு. இறைவனிடம் எல்லாத்துக்குமே பற்று இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கும்? அர்த்தாத்தி. இவர் என்ன சொல்றாரு? ஜிக்னாசு பக்தியுடன் இரு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆர்த்தனா எனக்கு ஒரு ஆபத்து காலத்தில் இறைவனிடம் போய் சார்ந்திருப்பது, பற்றுக்கொள்வது, இறைவனை பற்றுக்கொள்வது என்பது 4 சூழ்நிலை வரும். ஒண்ணு ஆபத்து வரும்போது இறைவனை போய் சார்றது, 2வது பொருள் வேண்டும் என்பதற்காக யோகக்ஷேமத்துக்காக இறைவனை போய் பிடிக்கிறது, சார்ந்து இருத்தல். அடுத்தது 3வது என்னது? இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்று இறைவனை சார்ந்திருத்தல். ஞானி என்னது? சார்ந்தே கிடையாது, இறைவனாகவே இருக்கிறார். அது என்ன சொல்ல? சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது நாம் அப்படி புரிஞ்சுக்கணும். தன்னையே ஆசக்தி பற்று கொண்டு இருக்கணும். ஈஸ்வரா ஆசிரியம். அப்போ இறைவனையே சாதனமாக கொண்டு, இறைவனையே சாத்தியமாக கொண்டு சார்ந்திருத்தல் தான் இங்க என்ன சொல்றாரு? ஆசக்த மனாகா. என்னையே சாதனமாக கொண்டு, என்னையே சாத்தியமாக கொண்டு இரு, அதுக்குண்டான முயற்சி செய். அடுத்த வேர்டு என்ன சொன்னாரு? ஆசக்த மனாகாக்கு மதா ஆசிரியக, என்னை ஃபர்ஸ்ட் பற்று, அடுத்தது சார்ந்து இருத்தல். என்னை சார்ந்து இரு. என்னை சார்ந்திருனா என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு என்னை சார்ந்து இரு. முதல்ல எதை சார்ந்திருப்போம்? உலகத்தில் ஒரு கஷ்டம் போது இறைவனை நாம் என்ன பண்ணுவோம்? சார்ந்து இருப்போம். அவர் என்ன சொல்றாரு? என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக என்னை சார்ந்திரு. அடுத்து என்ன சொன்னாரு? யோகம், உன்னை நீ ஞான யோகத்தோடு இணைத்துக்கொள். இந்த 3 தான் என்ன சொல்றாரு? இப்ப இந்த ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம்? என்னிடம் பற்று கொண்ட மனதுடன் என்னையே சார்ந்தவனாக, 3வது யோகத்தை செய்து கொண்டு எவ்வாறு என்னை முழுவதுமாக சந்தேகமற்று அறிவாயோ அதை நான் உனக்கு சொல்றேன். இன்ட்ரோடக்ஷன் தான், என்ன எது விளக்கல் அவரு, அதை நான் சொல்றேன், நீ கேளு அப்படிங்கிறார். இப்ப ஞானம் என்ன பார்த்தோம்? தலைப்பு விஞ்ஞானம் அப்படின்னு என்ன ஒரு இது பார்த்துட்டு நம்ம அடுத்தது போலாம். ஒடி மின்பை ஞான விஞ்ஞான யோகம். ஞானம் அப்படின்னா இந்த இடத்துல பரோக்ஷ ஞானம். ஞானம் விஞ்ஞானம், இப்ப ஞானத்தை மட்டும் விளக்குறேன். பரோக்ஷ ஞானம்,
அப்படின்னு என்ன? சகுண பிரம்ம ஞானம். சகுண பிரம்ம ஈஸ்வரனை பற்றிய ஞானம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறதுங்கிற ஞானம். பிரம்ம அஸ்தி இது ஞானம். அதையும் பரோக்ஷம் சொல்லுவோம். பிரம்மன் ஒன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம், ஏதோ பிரம்மம் பிரம்மம் சொல்றாங்க, சத்தியம் ஞானம் ஆனந்தன் சொல்றாங்க. பிரம்ம அஸ்தி இருக்கிறது, பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு ஒரு ஞானம் வரும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? பரோக்ஷ ஞானம். இதுக்கும் பரோக்ஷம் சொல்லுவோம். சாஸ்திரத்தை ஞானம், சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளுதல். சாஸ்திரம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு பரோக்ஷ ஞானம். அடுத்து விஞ்ஞானம். ஞானம்ங்கிற வேர்டு பரோக்ஷ ஞானம். 4 பாயிண்ட் சொன்னேன். ஞானம்ங்கிற வேர்டு எதை குறிக்குது? பரோக்ஷ ஞானம், சகுண பிரம்ம ஞானம், பிரம்ம அஸ்தி இது ஞானம், சாஸ்திர ஞானம். இதுக்குதான் என்ன வேர்டு குறிக்குது இந்த அத்தியாயத்துல? ஞானம்ங்கிற சொல் குறிக்குது. இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு அடுத்த அந்த அத்தியாயத்தோட பேர்ல இன்னொரு வேர்டு என்ன வருது? ஞான விஞ்ஞான யோகோ. அப்ப விஞ்ஞானம்னா என்ன? அபரோக்ஷ ஞானம். விஞ்ஞானம்னா அபரோக்ஷ ஞானம், நேரடியான ஞானம். நிர்குண பிரம்ம ஞானம். அதே 4 பாயிண்ட் இங்க மாறி வரும். ஃபர்ஸ்ட் அங்க ஞானத்துக்கு என்ன எழுதுறீங்க? பரோக்ஷ ஞானம் எழுதுறீங்கன்னா இங்க என்ன எழுதணும்? அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு நேரடியான ஞானம். 2வது நிர்குண பிரம்ம ஞானம். 3வது பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன்ங்கிற ஞானம். அங்க என்ன? பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, பரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம் என்னவா? இதெல்லாம் இப்படி ஞானம் விஞ்ஞானமா பரிணமிக்கணும். ஃபர்ஸ்ட் ஞானமா தான் இருக்கும், அது என்ன ஆகணும்? விஞ்ஞானமாக பரிணமிக்கணும். அதுக்கு நான் உனக்கு டீச்சிங் பண்றேன். அப்ப பிரம்ம அஸ்மி இது ஞானம் 3வது. 4வது அனுபவ ஞானம், மோக்ஷ அனுபவம், அதை பற்றிய ஞானம். மோக்ஷ அனுபவம், அனுபவ ஞானம், இந்த குவாலிஃபிகேஷன், ஃபுல் குவாலிஃபிகேஷன். அது என்ன சொல்றது? அறிவுக்கும் அனுபவத்துக்கும் என்ன சொல்றது? விரோதம் இல்லாத நிலை. அறிவுக்கும் அனுபவத்திற்கும் விரோதம் இல்லாத நிலை, அதுதான் அனுபவ ஞானம். என்ன கத்துக்கிட்டோமோ அதுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் விரோதம், ஆப்போசிட் இல்லாத ஒரு நிலைக்கு வர்றதுதான் அனுபவ ஞானம். ஸோ இப்போ நம்ம சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஞானம் ஃபர்ஸ்ட், அப்புறம்தான் விஞ்ஞானம். இதுதான் கிரமம். ஃபர்ஸ்ட் இறைவனை பற்றி எப்படி வரும் நம்மளுக்கு ஞானம்? பரோக்ஷ ஞானம். அது என்னவா மாறணும்? அபரோக்ஷ ஞானமா மாறணும். என்னங்க பரோக்ஷம் அபரோக்ஷம் ஒன்றும் புரியலையே. அக்ஷம், அதாவது பரோக்ஷம் அப்படின்னா கண்ணில் பார்க்காம வருகிற ஒரு ஞானம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, வாட் யூ மீன் பை பரோக்ஷம், வாட் யூ மீன் பை அபரோக்ஷம். இப்போ நம்ம ரிஷிகேஷ் போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் முதலே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ரிஷிகேஷ் போனீங்கன்னா இப்படி ராமர் பாலம் இருக்கும், இங்கே ஆசிரமம் இருக்கும், கங்கை இருக்கும், ஆரத்தி இருக்கும், இந்த மாதிரி நான் விஷயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஞானம், ரிஷிகேஷை பற்றின ஒரு ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும். ஓ இதெல்லாம் அங்கே இருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னால என்னன்னே ஒன்றுமே தெரியாது. சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் இப்படி இருக்காமா, கண்ணுக்கு எட்டால, அக்ஷரத்துக்கு, அக்ஷம்னா கண்ணு, கண்ணுக்கு எட்டாமல், ஆனா என்னது? ஞானம். அத பரோக்ஷம் அக்ஷ. அப்போ அதுவும் ஒரு ஞானம் தான். அந்த ஞானத்துக்கு பேரு பரோக்ஷ ஞானம், மறைமுகமான ஞானம். ரிஷிகேஷை பத்தி எனக்கு இருக்கும். நம்ம குளிருமாமா, ட்ரெஸ் போட்டுக்கணுமா, இப்படி எல்லாம் இது விற்கும், இப்படி கடை இருக்கும், இது அங்க கிடைக்கும், இதை பற்றி எல்லாம், அதுக்கு பேரு பரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானமா ரிஷிகேஷ் அப்படின்னா நேரடியான ஞானம். போய் ரிஷிகேஷ்ல இறங்கியாச்சு, கண்ணை திறந்து ரிஷிகேஷ பாக்குறீங்க, அப்ப கிடைக்கிற ஞானம் அபரோக்ஷ ஞானம், நேரடியான ஞானம். இதுதான் பரோக்ஷத்தையும் அபரோக்ஷத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்ப சாஸ்திரத்துக்குள்ள வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதான் கிடைக்கும்? ஞானம் பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு தான் புரியும். அது பரோக்ஷ ஞானம். முதல்ல பிரம்மனை பத்தி என்ன அப்படிங்கிற வேர்டே இருக்குது நமக்கு தெரியாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓ பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது சத்தியம், அனந்தம், ஞானம், சொரூபம், அது புரியும்.
அதுக்கப்புறம் தான் பரோட்ச ஞானம் என்னது? இது மறைமுகமான ஞானம், பிரம்மனை பற்றி. பிரம்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறது மறைமுகமான ஞானம். நேரடியான ஞானம்னா என்னன்னா, அகம் தத் பிரம்மாஸ்மி, பிரம்மம் ஒன்று இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது வேற, நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன்னு புரிந்து கொள்வது என்பது வேற. சோ பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது பரோட்ச ஞானம். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வது என்பது அபரோக்ஷ ஞானம். அப்ப நம்ம எங்கிருந்து எங்க வரணும்? சாஸ்திரத்துல முதல்ல பிரம்மம் அஸ்தின்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வரணும்? நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன். அந்த ஞானத்தில் அது முடிய வேண்டும். வகுப்புகள் படிக்கிறேன் அப்படின்னா அதனுடைய முடிவு எங்க போய் முடியணும்? நான் அந்த அறிவனாக இருக்கிறேன்ங்கிறதுல போயே முடியணும். அப்பதான் அந்த படிப்பு என்னாகும்? கம்ப்ளீட். நானே இந்த உலகத்தை மையேவ சகலம் ஜாத்தம், என்னிடமிருந்து இந்த உலகம் பிறந்திருக்கிறது, என்னிடம் இது ஸ்திதி ஆயிட்டு இருக்கு, என்னிடம் இது லயமாகிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அபரோக்ஷ ஞானம். அங்கதான் அந்த அறிவு, பெற்ற அறிவு கம்ப்ளீட் ஆகும், அல்டிமேட். இதுதான் இந்த தலைப்பினுடைய, இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு, ஞான விஞ்ஞான பரோக்ஷ அபரோக்ஷ. ஃபர்ஸ்ட் பரோட்ச ஞானம், அதுல இருந்து எங்க போய் முடியணுங்கிறார் இறைவன்? அபரோக்ஷத்துல போய் முடியணும். ஏன்னா நான் அந்த இறைவனாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். நான் அந்த இறைவனாக இருக்கிறேன்னு என்ன புரியணும்? என்னிடமிருந்து அந்த உலகம் தாங்கி, நான் இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறேன். அதிஷ்டானம் ஆதாரமாக இருப்பது என்னுடைய சொரூபம், which is not different from பகவான் சொரூபம். இருப்பது ஒரே சொரூபம், ஒரே சத்தியம், அது நான் அப்படிங்கறத அது முடிகிற இடம். அடுத்த ஸ்லோகம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கச்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கச்சின்மாம் வேத்தி தத்வதஹா. மனுஷ்யானாம், ஆனா என்ன சொல்றாரு? ரொம்ப கஷ்டம். மனிதர்களில் சகஸ்ரேஷு, 1000 கச்சித்து ஒருவன். மனிதர்களில் மனுஷ்யானாம், செகண்ட் சொல்லாம சாரி, ஞானம் தேகம் ச விஞ்ஞானம் இதம் வக்ஷ்யாம சேஷதக யஜ்ஞாத்வா நேக பூயோன்யத் ஞாத்தவ்யம வசிஷ்யதே. இதுதான் விளக்கிட்ட மீனிங் எழுதிக்கலாம். ஞானம் என்ன, விஞ்ஞானம் என்ன. எத்து எதை, ஞாத்வா அறிந்த பின், எதை அறிந்த பின், இக இங்கு, பூயக மறுபடியும், ஞாத்தவ்யம் அறிய வேண்டியது, அந்நியத்து வேறொன்றும், ந அவசிஷ்யதே மீதி இல்லையோ. எதை ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோ, முண்டகோபனிஷத்து. அல்லது எதை அறிந்தால் மீண்டும் அறிய வேண்டியதுங்கிறது அங்க ஒண்ணுமே இல்லை, இருக்காதோ. எங்கிருந்து எடுத்திருக்காரு இந்த சென்டென்ஸ்? முண்டகோபனிஷத்து. சவிஞானம், விஞ்ஞானத்துடன் கூடிய, இதம் இந்த ஞானம் அறிவை அசேஷதகா மீதமின்றி
பக்ஷ்யாமி அசேஷதக 2 சேர்ந்திருக்கும். மீதமின்றி தே உனக்கு, அகம் தேகம்ங்கிறது பிரிக்கணும். அகம் நான், ஃபர்ஸ்ட் ரெண்டு கடைசி வேர்டு பக்ஷ்யாமி கூறுகிறேன். இப்ப இது புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? எதை அறிந்ததற்கு பிறகு மீண்டும் அறிய வேண்டியதுங்கிறது ஒண்ணுமே இங்க இல்லையோ. அது முண்டகோபனிஷத் என்ன சொல்லுவாரு? எதை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோன்னு சிஷ்யன் கேள்வி கேட்பார். அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க குருவே அப்படிங்கிற சிஷ்யன் கேட்பார்தாக அங்க அமைஞ்சிருக்கும். அதே இவர் என்ன சொல்றாரு? இதை அறிஞ்சிட்டீன்னா அதுக்கு மேல அறியப்பட வேண்டியதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஞானத்தை எப்படி நான் கத்துக்கிட்டேன்னா, ராக்கெட் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருமா, ஏரோப்ளைன் எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சிடுமா, சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு தெரிஞ்சிடுமா, சமையல் செய்யறது எப்படின்னு தெரிஞ்சிடுமா, தையல் சூயிங் எப்படின்னு தெரிஞ்சிடுமா, டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடுமா. ஏன்னா எத்தனையோ ஞானம் நம்ம பார்க்குறது உலகத்துல, டான்ஸு, ஆர்ட், மியூசிக்கு. அப்போ அந்த எல்லா ஞானமும் எனக்குள்ள வந்துருமா? அப்படி அல்ல. முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி அல்ல. நீங்க இந்த சாஸ்திரத்துல கத்துக்கிட்டீங்கிறக்காக சாஸ்திரம் முடிச்ச ஞானம் வந்தனே வெளியில போய் காரெல்லாம் ஓட்ட முடியாது. அதுக்கு ட்ரைனிங் எடுத்தாதான், லைசன்ஸ் எடுத்தாதான் நம்ம கார் ஓட்ட முடியும். அப்ப என்ன அர்த்தத்தில் இதை புரிஞ்சுக்கிறார்? சொல்றது இறைவன் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அதுக்கு தான் சாஸ்திரம் கொடுக்கிற உதாரணம் சாமானிய ஞானம். அதாவது ஒரு நாக்குடைக்குள்ள போறீங்க, ஒரு பொருள் உடைய காரணம், இதுங்க எந்த டெக்னிக் இங்க யூஸ் பண்ணும்? காரண காரிய பிரக்ரியா. அந்த மீனிங்ல சொல்றார். என்ன சொல்றாரு அவரு? காரண காரிய பிரக்ரியாவில் சொல்றார். காரணத்தை அறிந்தாய் என்றால் காரியம் முழுவதும் அறிந்ததாக ஆகப்படும் ஆகுங்கிறது. காரணத்தை நீ அறிந்தேனா, காரணத்தை அறிந்தால் காரியம் அறியப்பட்டதாக ஆகும். அது அந்த மீனிங் தான் எடுத்துக்கணும். அப்ப காரணம்னு என்ன, காரியம்னு என்ன? இப்ப பானை காரியம், காரணம் என்ன? மண். இப்போ ஒரு கடைக்குள்ள போறீங்க, எல்லாமே எதனால செய்யப்பட்டது? மண்ணினால் செய்யப்பட்ட. மண்ணு தான் அந்த கடைக்கு, அந்த இருக்கிற பொருள்களுக்கு எல்லாம் காரணம். காரியம் விதவிதமா இருக்கும். சொம்பா இருக்கலாம், டம்ளர், மண் பானையில செய்த இட்லி பாத்திரமா இருக்கலாம், டம்ளரா இருக்கலாம், குடமா இருக்கலாம், தட்டா இருக்கலாம், டம்ளரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். காரியம் பல. அந்த கடைக்குள்ள காரியம் பல. நாக்கடைக்குள்ள போறீங்க, தங்கம் என்னது? காரணம். காரியம் எத்தனை இருக்கும்? 1 2? மூக்குத்திலிருந்து ஆரம்பிச்சு செயின், தோடு எல்லாம் என்னது? காரியம். இத்தனை காரியங்கள் இருந்தாலும் அதனுடைய காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சதுன்னா சாமானியமா எல்லா ஞானமும் தெரிஞ்சிடும். இந்த இருக்கிற காரியத்தினுடைய ஞானத்தினை பத்தி சாமானிய ஞானம் எல்லாம் மேட் ஆஃப் கோல்டு. அது சாமானிய ஞானம். விசேஷ ஞானம் தெரியாது. சாமானிய ஞானம் தெரியும். என்ன தெரியும்? இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே கோல்டு. ஏன்னா என்ன போர்டு மேல இருக்குது? நகை கடைன்னு பேர் பார்த்தோம். அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் சாமானிய ஒரு ஞானம் கிடைக்கும். இதுக்குள்ள போனா தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவு மட்டும்தான் இருக்கும். விசேஷ ஞானம் வராது. விசேஷ ஞானம் என்ன? ஒன்னொன்னு பத்தினியோ அது கடைக்காரருக்கு தான் தெரியும். இது எத்தனை கிராமு, இதுக்கு எத்தனை கூலி, இதுக்கு எத்தனை சேதாரம் அப்படிங்கிறது விசேஷ ஞானம். ஒரு பொருளுக்கும் விசேஷ ஞானம் அது கடைக்காரருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா என்ன, எந்த ஞானத்தோட உள்ள போறோம்? சாமானிய ஞானம். எல்லாம் எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் கோல்டு. பானக்கடையில் போகும்போது எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் மண். சோ காரணத்தை அறிவதன் மூலியமாக காரியத்தை பற்றிய சாமானிய ஞானம் கிடைக்கும். இப்ப 2 எக்ஸாம்பிள் தான் பார்த்திருக்கிறோம். ஒன்னு நாக்கடை, ஒன்னு பானக்கடை. அதை போல் இறைவன் என்ன சொல்றாரு? நீ எதை பாக்குற? காரியம். கண்ணுக்கு முன்னால எது தெரியுது? உலகம் இஸ் அ காரியம். கண்ணுக்கு முன்னால பாக்குறது என்னது? எல்லாமே என்னது? காரியம். அப்ப காரியம் பலப்பளவா இருக்கு. ஜீவராசியா இருக்குது, டேபிளா இருக்கு, சேரா இருக்கு. நீ கண்ணில் என்னென்ன பாக்குறீங்க? பாத்திரம் இருக்கு, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, உயிருள்ளது இருக்குது, உயிரற்றது இருக்குது, மலை இருக்குது, நதி பாக்குறோம், கடலை பாக்குறோம், போட்டை பாக்குறோம். 1 2 காரியங்கள் பல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? டிஃப்ரெண்டா தெரியுது. நாக்கடைக்குள்ள போனாலும் எப்படி தெரியும்? மூக்குத்தி வேறையா தான் தெரியும், செயின் வேறையா தான் தெரியும், ஒட்டியான வேற மாதிரி தான் தெரிய போகுது.
ஆனா என்ன தெரியும் நமக்கு? இது எல்லாம் மேட் ஆஃப் கோல்டு. அதை போல் இந்த உலகத்தை நம்ம காரியத்தை பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த காரணம் தான் இறைவன். என்ன சொல்றாரு அவரு? இதை நீ அறிஞ்சுக்கிட்டீன்னா இதுக்கு மேல அறிவதற்கு ஒன்றுமில்லை. அவர் சொல்றாரு, இதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல அறிவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னா சாமான்யமாக இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இறைவன் இருக்கிறார். விசேஷமா லங்ஸ் எப்படி செய்யறது, ஹார்ட் எப்படி செய்யறது நமக்கு தெரியாது. அது இறைவனுக்கு தான் தெரியும். சர்வவித்து அவரு சர்வஜக. எல்லாமே எதனால ஆயிருக்கு? எல்லாமே இறைவனை தவிர. இங்க இருப்பு தூணிலும் துரும்பு எங்க பார்த்தாலும் இறைவன் தான் இருக்கிறார்ங்கிறது சாமானிய ஞானம். இவர் என்ன சொல்றாரு? அந்த அறிந்துட்டீனா இறைவனை இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டீனா இறைவனை பற்றி அதுக்கு மேல அறிவே ஒன்னும் தேவையில்லை. அவருக்கு அதுக்கு மேல நீ இறைவனை பற்றி அறிய வேண்டியது ஒண்ணும் இல்லை. இங்க இருப்பது அனைத்தும் இறைவன் நீ தெரிஞ்சுட்டீனா அதுக்கு மேல அறிய வேண்டியதுங்கிறது இறைவனை பற்றி நீ அறிய வேண்டியது ஒன்னும் இல்லை. அதுதான் என்ன சொல்றாரு? காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தது ஆகும். காரணத்தை பற்றி அறிவிருந்தால் ஏன் இப்ப நம்ம காரிய காரண பிரக்கிரியால என்னென்ன இது பார்த்திருக்கோம்? காரணத்துக்கும் காரியத்துக்கு என்ன ரிலேஷன்? காரணம் என்பது நீங்க மண் எடுத்துக்குங்க, கோல்டு எடுத்துக்குங்க. காரணம் என்பது மண்ணு பானையும் எடுத்துக்கலாம். மண்ணு காரணம், பானைங்கிறது காரியம். இது ரெண்டுக்குள்ள சம்பந்தம் என்ன? காரணம் காரியத்தை முழுவதுமாக வியாபித்திருக்கும். காரணம் இல்லாத இடம் காரியத்தில் இருக்காது. நீங்க எங்க தொட்டீங்கனாலும் மண்ணைத்தான் தொட முடியுமே தவிர மண்ணவை தவிர்த்த பானையை நீங்க தொட முடியாது. சோ அது என்ன ஆயிருக்கும்? காரணம் காரியம் முழுவதும் வியாபித்திருக்கும். உபாதான காரணமாக இருப்பதால் அது புரிஞ்சுக்கும். உபாதான காரணமா இருப்பதால் காரணம் தான், மண் தான் பானை முழுவதும் வியாபித்திருக்கிறது. அப்ப இந்த உலகத்துக்கு இறைவன் உபாதான காரணமாக இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்த வேறல்ல அப்படிங்கிற அறிவு. அதாவது அதை பெறுவதற்குண்டான டீச்சிங் தான் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறது. அதாவது பேசிக்கா சொன்னோம்னா சத்தியத்தை பற்றிய அறிவு அறிந்த சத்தியத்தை பற்றி நீ அறிந்தீனா மித்தியா பற்றிய ஞானம் அவசியம் இல்லைன்னு அர்த்தம். காரணத்தை அறிந்தால் காரியம் அனைத்தும் அறிவதற்கு சமம் என்னது? இந்த அனைத்துக்கும் இருப்பு சத்தியத்தை பற்றிய ஞானம். அதைத்தான் அவர் குறிக்கிறார். சத்தியம் மித்தியான்னு எடுத்துக்கலாம். உலகம் என்பது காரியம் மித்தியா. பானை என்பது என்னது? தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கும் இருக்கு. ஆனா உண்மையில் பானைன்னு ஒண்ணு மண்ணை தவிர்த்து வேறாக இல்லை. அதைதான் அவரு இங்க புரிய வைக்கிறார். ஓகே. சோ இந்த ஞானத்தை அறிபவன், இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லன்னு ஞானத்தை அறிபவன் தான் ஞானி. அவன் என்ன ஆகிறான்? இப்ப இறைவனுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு சர்வஜக, அனைத்தையும் அவர் அறிந்தவர். சர்வவித்து, இண்டிவிஜுவலா ஒன்னனை பத்தி அவருக்கு தெரியும். ஒருத்தருடைய புண்ணிய பாப்பத்தையும் அக்கௌண்டையும் அவர் தெரிஞ்சு வச்சவர். இறைவன் ஈஸ்வரனுக்கு ரெண்டு குணம் சொல்லப்படுகிறது. ஒன்னு சர்வஜக, இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேற அவருக்கு தெரியுமா தெரியாதா? சோ சர்வஜக. சர்வவித்துனா ஒன்னொன்னை பற்றியும் தனித்தனியான அறிவு. ஒரு ஜீவன் அவனை பற்றிய பாப்ப புண்ணியம், அவனுடைய ஹார்ட், லங்ஸ் எல்லாத்தையும் சர்வ வித்து. இப்ப நீங்க இறைவனை பற்றிய ஞானத்தை பெறீங்க அப்படின்னா அந்த ஞானி சர்வஜகா ஆற முடியும். எப்படி இறைவனுக்கு என்ன தெரியுது? இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேற இல்லைன்னு அவருக்கு தெரியுதோ அதே போல ஞானியா இருக்கவனுக்கு என்னதான் தெரியும்? இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து என்னை தவிர்த்து வேறல்லங்கிற சர்வஜகத்தை ஞானி பெற்றுவாரு. ஆனா சர்வ வித்துங்கிறது ஞானி ஆக முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் தான் என்னவா இருக்க முடியும்? சர்வவித்து. ஒன்றொன்றை பற்றி ஸ்பெஷலான நகைக்கடைக்குள்ள போனீங்கன்னா ஒன்னொன்ன பத்தினியும் ஸ்பெஷலான ஞானம் நகைக்கடைக்காரனுக்கு தான் இருக்குமே தவிர நமக்கு இருக்காது. அதை போல் ஒரு நகை பற்றி எப்படி கடைக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ அதை போல் இறைவனுக்குத்தான் ஒன்னொன்ன பற்றி ஞானம், விசேஷ ஞானம், சாமானிய ஞானம். இறைவனுக்கு என்ன இருக்கும்? விசேஷ ஞானமும் இருக்கும், சாமானிய ஞானமும் இருக்கும்.
இதுக்கெல்லாம் காரணம் எதுங்கிற அந்த அறிவும் இருக்கும். ஒன்னொன்னு பத்தின இண்டிவிஜுவல் பத்தின ஞானமும் அவரிடம் இருக்கும். சோ இறைவனுக்கு உண்டான ரெண்டுல ஒன்னு சர்வஜ்ஞக சாமானிய ஞானம், இன்னொன்னு சர்வவித்து ஒன்னொன்ன பத்தி அவர் தனித்தனியாக அறிந்து வைத்திருப்பார். இறைவனை பற்றிய ஞானத்தை பெறும்போது அந்த ஞானி எது கிடைக்குது அவருக்கு? சர்வஜ்ஞகத்தை அடைந்து விடுவார். எல்லாத்துக்கும் காரணம் இறைவன்கிற அந்த இறைவன் நானாக இருக்கிறேன் போது இங்கு இங்க இருப்பது அனைத்துக்கும் எப்படி இறைவன் ப்ரொக்ளைம் பண்றாரு? ஐ எம் த காரணம் ஃபார் தி ஜெகத்னு ஈஸ்வரன் சொல்றாரா? அதே மாதிரி ஞானி என்ன சொல்ல முடியும்? அகம் த ஜெகத் காரணம்னு சொல்ல முடியும். சோ ஹி இஸ் a சர்வஜ்ஞக லைக் ஈஸ்வர. பட் சர்வவித்து ஆக முடியாது. இதை கத்துக்கிட்டா ராக்கெட் ஓட முடியும், இல்ல ஒரு டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும்னா ஆக முடியாது. அதுதான் அவர் பிரிச்சு காமிக்கிறாரு. சர்வஜ்ஞக சர்வவித்து. இதுதான் இந்த தத்துவத்தை தான் நீங்க அந்த பிள்ளையார் என்ன நடக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டோரி இருக்கு பாத்தீங்களா, மாம்பழத்தை. இது எப்படி இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் நீங்க இப்ப வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாள் அந்த கதையை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க. என்னது, நாரதர் கொண்டாந்து பழத்தை கொடுப்பாரு, மாம்பழத்தை கொண்டாந்து கொடுப்பாரு, யாருக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பழம் தான், யார் இறைவன் உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு அப்படின்னு டிசைட் ஆயிருது. பிள்ளையாருக்கு என்ன தெரிஞ்சுது, முருகருக்கு என்ன தெரியல. உலகத்தை சுற்றி வருதல், இங்கு இருப்பதற்கு அனைத்துக்கும் காரணம் அம்மா அப்பா அப்படிங்கறது அவர் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு? அவரு சிவபெருமான் நெகட் பண்ண முடியல அவர்னால. அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன போட்டி, என்ன உலகத்தை யார் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு மாம்பழம்ங்கிறதா போட்டி. இப்ப நீங்க விநாயகர் என்ன பண்றாரு? அம்மா அப்பாவை சுத்தி வர்றதுங்கிறது உலகத்தை சுத்தி வந்ததுக்கு சமம். ஏன்னா அவங்கதான் என்னவா இருக்காங்க? உலகமா இறைவன். அந்த இடத்துல விநாயகர் சுத்தி வர்றது யாரு நினைச்சுக்குங்க? இறைவன். இறைவன் தான் என்னவா இருக்காரு? உலகமா இருக்காரு. அதனால இறைவனை சுத்தி வந்தா உலகத்தை சுத்தி வந்ததற்கு சமம். புரிஞ்சுங்களா? ஆனா முருகர் என்ன பண்றாரு? அது தெரியாதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு? எடுத்துக்கிட்டு மயில் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போக ஆரம்பித்து விட்டார். இதுதான் நம்ம வேதாந்தத்தின் நோக்கில் இந்த ஒரு கதையில ஒரு உயர்ந்த தத்துவம் கூறுகிறது. என்ன பண்ணா, இந்த உங்களை சுத்தினா இந்த உலகத்தை சுத்தின மாதிரிதான் அது. உங்களை சுற்றினால் இந்த உலகத்தை சுற்றின மாதிரி கூறிக்கொண்டே என்ன பண்றாரு? சிவன் பார்வதி இடத்துல இறை தத்துவம், இப்படி ஒரு என்ன உயர்ந்த தத்துவத்தை அந்த கதை கூறுகிறது. அடுத்தது அப்போ இங்க நம்ம இவர் சொல்றது, இறைவன் சொல்வது நானே என்ன புரியணும்? அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்னுடைய சொரூபம் ஈஸ்வருடைய சொரூபத்திலிருந்து பிரம்ம தத்துவத்திலிருந்து வேறுபட்டது கிடையாது. அப்போ இந்த உலகத்தை முதல்ல எப்படி புரிஞ்சுக்குவோம்? ஃபர்ஸ்ட் அந்த ஞானம், பரோட்ச ஞானம் என்ன? நான் இருக்கேன், பிரம்மம்னு ஒன்று இருக்கு, அதுதான் உலகத்தை படைச்சிருக்கு, அதனுடைய சொரூபம் அப்படிங்கிறது பரோட்ச ஞானம். அது நானாக இருக்கிறேன் புரிஞ்சுக்கிறது அபரோக்ஷ ஞானம். சரிங்களா? அடுத்தது நானே இந்த உலகம் அனைத்துக்கும் தாங்கி நிற்கும் சத்தியம். அதோடு ஆட் பண்ணிக்க, நானே இந்த உலகத்தை தாங்கி நிற்கும் சத்தியம் என்று அறிவது அனைத்தையும் அறிந்தது ஆகும். அடுத்தது மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கச்சின்மாம் வேத்தி தத்வதக. மனுஷ்யானா மனிதர்களில் சகஸ்ரேஷு. ஆனா இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவர்கள் ரொம்ப கம்மிங்கிறார். சகஸ்ரேஷு ஆயிரங்களில் கச்சித்து ஒருவனே. அந்த ஞானத்தை இப்ப சொன்ன அந்த ஞான விஞ்ஞானம் அதனோட அருமையை சொல்றார். அது எவ்வளவு புகழ்வாய், எவ்வளவு அருமையானது ஒரு விஷயம்ங்கிறத சொல்றார். ஒருவனை கஷ்டித்து சித்தையே, சித்தேன மோட்சத்திற்காக.
யததி எத்தனம் பாடுபடுகிறான், முயற்சி செய்கிறான். பிறந்த எல்லா மனிதர்களும் இந்த அறிவை பெறணும்னு முயற்சி செய்யறதில்ல. 1000ல் ஒருவன். இப்ப இருக்கிற பாப்புலேஷன்ல அப்ப இருக்கிற பாப்புலேஷன் ஒரு 1000ல் 1 போட்டாங்க. இப்ப எடுத்துக்கலாம் 10 கோடியில் 1 கோடியில் ஒரு மனிதன் தான் இதற்குண்டான முயற்சியை, இந்த ஞானத்தை பெறணுங்கிற முயற்சியை செய்கிறான். இறைவனே சொல்லிட்டார், எல்லாம் வெரி ரேர். சித்தானாம் அப்பி, அப்படி அந்த சித்தி அடைந்தாலும், அந்த சித்தர்கள் அந்த ஞானத்தை அடைந்தாலும் கஷ்டித், அதில் எவனோ ஒருத்தன் தான், ஒருவனே அந்த சித்தியை அடைந்தாலுமே கச்சித்து ஒருவனே மாம் தத்துவத்தக வேத்தி, மாம் என்னை, நிர்குண பிரம்மம், இந்த இடத்துல மாம்ங்கிற என்ன வேர்டு வரும்? நிர்குண பிரம்மத்தை தத்துவத்தகா உள்ளபடி, உண்மையில் உள்ளபடி வேத்தி அறிகிறான். மாம் தத்துவத்தக வேத்தி. இப்ப சித்தானாம் அந்த வேர்டு நம்ம சாட்டர்டே கிளாஸ்ல பார்த்தோம். சித்தியை அடைபவன் சித்தி புருஷக சித்தகா. அவன் கர்மயோகத்துல அந்த சித்தி அடைஞ்சானா அவனும் ஒரு சித்தன் தான். கர்மயோகத்தின் பலன் என்ன? அந்த கரண சுத்தியத்தை பெற்றால் அவனும் சித்தன் தான். அல்லது அஷ்டாங்க யோகத்தில் பிராக்டிஸ் பண்ணி அதோட அவாந்தர பலனை அடைந்தாலும் அவன் என்னதான்? சித்தன். ஒரு மெடிசன்ல அஷ்டாங்க யோகத்துல அவாந்தர பலனாக எது வேணா அவங்க அடையலாம். அனிமா, மகிமா, பலிமா, கூடு விட்டு கூடு பாய்தல், மருத்துவத்துல கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பேர் என்னதான்? சித்தர்கள். சிரவண மனனம் நிதித்தியாசனம் செய்து ஞானத்தை பெற்றவர்கள் என்னதான்? சித்தர். இங்க யார சொல்றாரு சித்தர்கள்னு? சிரவண மனன நிதித்தியாசனத்தை செய்து ஞானத்தை பெற்ற சித்தர்களை இங்கு கூறுகிறார். அஷ்டாங்கத்தையோ கர்மயோகத்தில் இருக்கிற சித்தர்களை அவர் இங்கு கூறவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். ரைட் ஒய் இட் இஸ் ரைட், ராங் ஒய் இட் இஸ் ராங். அப்பதான் ஞானம் கம்ப்ளீட் ஆகும். யார சொல்லல, யார குறிப்பிட்டு சொல்றார். அவன் என்ன சொல்றாரு? இந்த பாதைக்கு வர்றதே மோட்சத்தின் பொருட்டு பாடுபடுறவன், மோட்சத்தின், நான் இந்த சம்சாரத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுபடணும்னு வாய்ஸ் திங்கிங் பீப்புளா இருந்து அதுக்குண்டான முயற்சி செய்யறவன் 1000ல் ஒருத்தன். சரி, வந்துடுறானா இந்த பாதைக்கு? வந்ததுக்கு அப்புறம் என்னை தத்துவத்தக வேத்தி, என்னை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்பவன், அதுல எவனோ ஒருத்தன் தான். முயற்சி செய்யறவன் கம்மி, முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கொள்பவன் குறைவு. ஏன்? எங்க முயற்சி தான் செய்யறான்ல பாவம், ஏன் அதில் அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை? அதிகாரத்துவ பிரச்சனை, சாதன சதுஷ்டி சம்பத்தில பிரச்சனை, சம தம, அத மெயின். மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. சம தம், இந்திரிய அடக்கம், மன அடக்கம், அதுல பிரச்சனை இருக்குது. ஞானம் கிடைச்சிடும், ஆனா அதுல போய் நிக்க முடியாது. அதான் சொல்ற, கிளாஸுக்கு வர்றதே ரொம்ப கம்மி, 1000ல் ஒருத்தன் தான் வர்றான். வந்ததுக்கு அப்புறம் அதில் தத்துவத்தாக உள்ளதை உள்ளபடி புரிந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்து நிலை அனுபவிப்பவன் எவனா ஒருத்தன் தான் அப்படிங்கிறது. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷன், பெறுவதற்கு கடினமானது இந்த ஞானத்தை. அதனால் ஞானம் என்னது? வெரி ரேர். ஏன் பிரச்சனை என்ன? தயார் நிலையில் இல்லாமல் நீங்க ஞானத்தை பெற்றோம் என்றால் அந்த ஞானத்தில் நம்மால் நிற்க முடியாது. மோட்ச சுகத்தை, அந்த ஞானத்துடைய பலன், ஞானம் இருக்கும், ஆனா ஞானத்துடைய பலன் என்ன? மோட்சம். அதை பெற முடியாது. 1000ல் ஒருவன் தான் முயற்சி செய்கிறான். இப்போ சாஸ்திரம் ஒண்ணு சொல்லுது, மனிதர்கள் எதுக்கு அதிகமா முயற்சி செய்யறாங்க, எதுக்கு அதிகமா முயற்சி பண்றது இல்லைன்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திரம் சொல்ற வார்த்தை ஆத்ம ரக்ஷணம், ஆத்ம கிருபா, இதுக்கு முயற்சியே பண்றது இல்ல. சரீர ரக்ஷணம், சரீர கிருப்பாவுக்கு என்ன பண்றோம்? இதுதான் நிறைய முயற்சி. நீங்க சரீர ரக்ஷணம், சரீர கிருப்பா, அவங்க அந்த சரீரத்து மேல அவங்க கொள்ற கருணை ஆச்சா. அப்புறம் அதுக்குண்டான ரக்ஷணம் கொஞ்சமா நஞ்சமா. சரீரத்தோட ரக்ஷணத்துக்கு நீங்க என்னென்ன பண்றன்னு யோசனை பாருங்க.
சாப்பிட்றதுலேருந்து இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, எக்ஸசைஸு ஃபிட்னஸ்ஸு, நோய் கொஞ்சூண்டு வந்தா போய் பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போய் சிக்கி கோடியே கொடுத்துட்டு வரோம். ஏன் அங்கே வரோம்? கோடியே கொடுக்கறதுக்கு ரெடி, லட்சமா பில்லு வரும், வாரத்துக்கு 10 லட்சம் போட்டாலும் கொடுத்து. ஏன்? சரீர ரக்ஷணம் இருக்கு, அது ஒத்துக்கிறாரு, சாஸ்திரம் ஒத்துக்குது. இட் இஸ் நீடட். சரீர ரக்ஷணம் இல்லாம பண்ண வேண்டாம்னு சொல்லல. கம்பேரிட்டிவ், நீ சரீர ரக்ஷணம், அப்புறம் உங்க சரீரத்து மேல இருக்கிற கிருப்பா. என்ன கிருப்பைனா? அனுகிரகம். எந்த சரீரத்தை கரெக்டா வச்சுக்கணும், குளிக்கணும், நீட்டா வச்சுக்கணும். கிருப்பை என் சரீரத்து மேல எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிக்கிறது, என்னோட சரீரத்தை நான் அனுகிரகம் பண்ணிக்கிறது. அதுக்கு ரக்ஷணம், பாதுகாத்துக் கொள்வது என்பது எல்லா மனிதர்களும், அது எல்லா விலங்குகளும் பண்ணுதுங்க. நல்லா யோசனை பாருங்க. விலங்குகளும் தன்னோட சரீரத்தை காப்பாத்திக்குதா இல்லையா? வாரா வெட்டுங்கன்னு படுத்துக்குதா இல்ல? நோ. சோ சரீர ரட்சணம்ங்கிறது எல்லா மனிதர்களும் பண்றோம். ஆனா 1000ல் ஒருவன் தான் என்னத்துக்கு வர்றான்? ஆத்ம கிருப்பா, ஆத்ம ரக்ஷணம். அதுக்குண்டான முயற்சியை ஆத்ம கிருப்பா, ஆத்ம ரக்ஷணம், மறுபடியும் நான் இந்த சரீரத்தை எடுக்க கூடாதுங்கிறதா என்னை நான் காப்பாற்றி கொள்ளுதல். ஆத்ம கிருப்பான என்னங்க? ஆத்ம ரக்ஷணம். என்னை நான் காப்பாற்றி கொள்ளுதல் ஆத்ம ரக்ஷணம். ஆத்ம கிருப்பானா மறுபடியும் நான் இந்த சரீரத்தை எடுத்து நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்றா பாருங்க, அவன் தான் 1000ல் ஒருவன். அப்புறம் அதுல வெற்றி கொள்பவன் அந்த அதுக்குள்ள இன்னொருத்தன் தான் அதில் வெற்றி கொள்கிறான். ஏன்? ரொம்ப கடினமாக ஏன் இருக்குது? இந்திரிய சம தம திதிக்ஷா ஸ்ரத்தா விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் குறைவா இருக்கிறதுனால அவங்க எதுலயும் நின்னுறாங்க? சரீர ரக்ஷணம், சரீர கிருப்பாலே நின்னுறாங்க. குவாலிபிகேஷன் பெற்றுட்டாங்கன்னா விவேகம் என்ன இருக்கணும், எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிற அந்த விவேகம் வரும்போதுதான் வைஸ் திங்கிங் பீப்புள் ஐயோ சரீர ரக்ஷணம் இருக்கட்டும் வேண்டான்னு சொல்லலே, ஆனா எங்க வரணும்? நானு ஆத்ம ரக்ஷணத்துக்கு நான் வரணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க கோடியில் ஒருத்தர். அவன் அதுதான் என்ன சொல்ற, அந்த அறிகிற முயற்சியில் 1000ல் ஒருவன் தான் வெற்றி பெறுகிறான் அப்படிங்கறத அவர் இங்க மனுஷியானாம். அதாவது ஆன்மீக நாட்டம் எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆன்மீக நாட்டத்தில் அனைவருமே சித்தர்கள் கூறிவிட முடியாது. ஏன்னா இறைவனுடைய சொரூபத்தை, உண்மையான சொரூபம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம்னா பக்திக்குள்ள வந்தாலும் இப்ப அது ஆன்மீகம் சொல்லிக்கிறாங்க. யார் ஆன்மீகத்துக்குள்ள வந்தவங்க? ஆத்ம ரக்ஷணம், ஆத்ம கிருப்பா பண்றவங்க தான் ஆன்மீகத்துக்குள்ள வந்தவங்க. மற்றவங்கள எங்க இருக்காங்க? பக்தி, நாட்டின் ஆன்மீகம். ஆத்மாவை பற்றிய ஆத்ம ரக்ஷணம் தான் ஆன்மீகம். ஆண்கிறது என்னங்க? ஆத்மா. ஆத்ம ரக்ஷணம், ஆத்ம கிருப்பா பண்றவங்க தான் யாரு? ஆன்மீகவாதிகளே. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நான் என்னன்னு சொல்லிக்கிறாங்க? ஆன்மீகம். அது அல்ல. இது சரீர ரக்ஷணத்துக்காக எங்க போறாங்க? கோயிலுக்கு போலாம். சரீர ரக்ஷணம், சரீர கிருப்பா எது வேணா எடுத்துக்குங்க. அதுக்காக கோயிலுக்கு போறது அது பக்தி தான். அது என்ன வராது? அவங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்தவர்கள் சொல்ல முடியாது. ஆத்ம ரக்ஷணம், ஆத்ம கிருபா பண்றவங்க தான் அதுதான் ஆன்மீகத்துக்குள் வந்ததுனாவே. அப்புறம் அதுல சித்த புருஷர் வர்றதே ரொம்ப கஷ்டம். வந்ததுக்கு அப்புறம் சித்தர்கள்னா சிரவண மன நிதித்தியாசனத்தை முடித்த அந்த ஞானத்தில் நிற்பவர்கள் சித்தர்கள். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு, இது நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்னன்னா பரா பிரகிருதி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அபரா பிரகிருதி. அது இப்ப ஆரம்பிச்சா முடிக்க முடியாது, அதனால அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். முக்கியமான ஒரு வேர்டு பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. அது தெரிஞ்சுதான் அவர் அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.